ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 17ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மில்க்கு வாட்டரோட ரேஷியோ வந்து 5:3 கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் 64 லிட்டர். அதே மாதிரி இப்போது வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அப்போ ரேஷியோ வந்து மாறுது. ஸோ இதை வந்துட்டு நான் ஷார்ட்டில் போடுறேன். ஃபஸ்ட்டு மில்க் இருக்குது, வாட்டர் இருக்குது. மில்க் வந்து முதல்ல இருந்தது 5:3 ரேஷியோவில் இருந்துச்சு. இப்போது வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறாங்க, எவ்வளோன்னு தெரியாது. அப்போது 3:5 மாறிடுது. இப்போ எனக்கு மில்கில் எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போது மில்கை நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அப்போது 3ஆல் நான் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்னவா மாறிடும்? 3 5s are 15, 3 3s are 9ன்னு மாறிடும். இதை கம்ப்ளீட்டாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த 3ஆல் இங்கேயும், இந்த 5ஆல் இங்கேயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது மறுபடியும் 3 5s are 15, 5 5s are 25. அப்போது இப்போ என்ன ஆகிடுச்சு? மில்கை நான் சேமாக மாற்றிட்டேன், வாட்டரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 25லேருந்து நீங்கள் இந்த 9 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 16 யூனிட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு யூனிட்டோட வேல்யூ நமக்கு தெரியணும். பட் உங்கள் கொஸ்டினில் இந்த ரேஷியோ இருக்குல்ல, அதாவது 5:3 5:3 தான் 15:9 மாறியிருக்கு. ஸோ அதோட ஓவரால் வந்து 64 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 15 யூனிட் ப்ளஸ் 9 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 64 லிட்டர். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு 24 யூனிட் வந்து 64 லிட்டராக இருக்குது. ஒரு யூனிட் எவ்வளோ இருக்கும்? 64 டிவைடட் பை 24. நமக்கு தேவை 16 யூனிட்டோட வேல்யூ. அப்போ 16 யூனிட்டுக்கு 16 இன்ட்டு 64 டிவைடட் பை 24. ஸோ 4 4s are 16, 4 6s வந்து 24, அகெயின் 2 டைம்ஸு 3 டைம்ஸு. ஸோ இதுக்கு மேலே டிவைட் ஆகாது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 128/3. ஸோ இதை மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? 128 3ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 3 4s are வந்து 12, அகெயின் 8 இருக்கும், 3 2s are வந்துட்டு 6, ரிமைனிங் 2. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 42 2/3 லிட்டர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின் பேப்பரில் கேட்டால் அடுத்த கொஷினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.